கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நம்மளோட இயேசு விசேஷ ஊழியங்கள் சார்பாக ஜீசஸ் த வே காஸ்பல் மினிஸ்ட்ரி சார்பாக ஆண்டு வார்த்தை என்ன பார்க்க போறோம்னா, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மத்தேயு 5:14 வானத்தை முன்படிச்ச ஆண்டா இயேசு கிறிஸ்து அவர் வாயிலிருந்து சொன்ன ஒரு உயிருள்ள வார்த்தை, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். ஸோ வானத்தையும் படிச்ச ஆண்டா இயேசு கிறிஸ்து இந்த வீடியோ பார்க்குற ஆண்டோட பிள்ளைகளுக்கு சரி, ஆண்டு அறியாத பிள்ளைகளுக்கு சொல்றாரு, நீ இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறமா, நீ இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறப்பான்னு சொல்றாங்க. பட் வெளிச்சமா இருக்க வேண்டிய நாம இப்ப நம்ம வெளிச்சத்துல இருக்கோமா இருளில் இருக்கோமான்னு பார்க்கணும். ஸோ வெளிச்சத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாம இருளான வாழ்க்கைக்கு, பாவமான வாழ்க்கைக்கு, அசுத்தமான வாழ்க்கைக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதுனால தான் வெளிச்சத்தினுடைய அருமை தெரியல, வெளிச்சத்தினுடைய பிரகாசம் தெரியல, வெளிச்சத்தை பார்த்து நடக்கிற வழிகள் நமக்கு தெரியாம நம்ம திண்டாடிட்டு இருக்கோம், கஷ்டப்பட்டு இருக்கோம், போராடிட்டு இருக்கோம். ஆனா ஆண்டு சொல்றாரு, அப்போ உன் தாயின் கருவில் உன்னை உருவாக்கும் முன்னே நான் ஏந்திரமான வச்சேன், உன்னை அந்த உருவாக்கி நான் வச்சேன், உருவாக்கணும்னு ஏன் நான் அவனை தெரிஞ்சுக்கணும்னா, நீ இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும், உன் வெளிச்சத்தில் நிறைய பேர் உன்னை பின்பற்றணும், உன்னை ஃபாலோ பண்ண வச்சேன். ஆனா நீ என்னை விட்டு ரொம்ப தூரமா இருளான வாழ்க்கை இருக்கிற, நீ கவலைப்படாத, இருளா இருக்கிற உன்னை கொண்டு வந்து வெளிச்சத்துல மகிமையா நடத்துற ஆண்டா இயேசு கிறிஸ்து நான் உன் கூடவே இருக்கிறதுனால இன்னும் நான் இந்த உலகத்துக்கு நான் வெளிச்சமா வச்சிருக்கிறேன், உன் வெளிச்சத்து நிறைய பேர் நடக்க நான் விருப்பப்பட ஆண்டு சொல்றாரு. ஒருவேளை ஆண்டு விட்டு பின்வாங்கி போயிருந்தா உங்களை பார்த்தா சொல்றாரு, நீ இருட்டில் இருக்கிற, கஷ்டத்துல இருக்கிற, ரொம்ப பாவத்தில் இருக்கிற, நீ கவலைப்படாத, உன் பாவத்தை, உன் சாபத்தை, உன் கஷ்டத்தை, உன் இருள் சூழ்ந்த இந்த உலகத்தில் நீ வாழ்ற எல்லா காரியத்தையும் வெளிச்சமாய் மாற்றி உனக்கு நன்மையான காரியங்களை செய்து இருளான பிள்ளைகள், இருளான வாழ்க்கையில, கஷ்டமான வாழ்க்கையில, பாவமான வாழ்க்கையில போயிருக்கிற எல்லா பிள்ளைகளும் உன்னுடைய வெளிச்சத்தில் நடக்கும்படி கர்த்தர் செய்வார். உன்னை அவ்வளோ மகிமையாக நேசிக்கிறார் ஆண்டவர். அதனால நம்ம இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கும், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம வெளிச்சத்தில் நிறைய பேர் நடக்கணும், நம்மளை பின்பற்றணும் ஆண்டு விரும்புகிறார். அது ஒரு பாக்கியமான ஒரு நல்ல ஒரு கிருபையான ஒரு வரங்க நமக்கு ஆண்டு கொடுத்துருக்குது. அந்த மகிமையான வரத்தையும் அந்த பாக்கியமான காரியத்தையும் நம்ம வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளணும்னா எல்லா பாவமான, அக்கிரமான, துணிகரமான எல்லா பாவத்தை விட்டு, இருளை விட்டு வெளிச்சத்துக்குள்ள வாங்க. அந்த வெளிச்சம்ன்றது ஆண்டா இயேசு கிறிஸ்து அவர் வெளிச்சத்தில் நடக்கும்போது உங்களையும் வெளிச்சமாக்குவார். உங்களை பின்பற்றி வருகிறவர்களும் உங்களுடைய வெளிச்சத்தில் பிரகாசம் அடையும்படி செய்வார். இந்த உயிருள்ள வார்த்தையின்படி வருகிற நாட்களில் உலகத்துக்கு நம்ம வெளிச்சமா இருப்போம், நம்ம வெளிச்சத்தில் நிறைய பேர் நடக்கும்படி செய்வோம். ஆண்டு நாம் மகிமைப்படும்படி உயிருள்ள வார்த்தையின்படி நம்மையும் நம் குடும்பங்கள் ஆண்டாக இயேசு கிறிஸ்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.